ஹலோ காய்ஸ், இது விக்கி மோனி சேனல். இரவு உணவு பார்க்கலாமா? பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தாங்க பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன உருளைக்கிழங்கு கூட சண்டை போடுறோன்னு பார்க்காதீங்க. விசில் வைக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிவிட்டேன். சைட் பையில் மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் சொல்லிவிட்டு ஆசீர்வாத் மாவும் கோதுமை மாவும் பிஞ்சு சால்ட்டும் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு மூடி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. குக்கரில் வச்ச விசில் வந்துடுச்சு. நல்லா 4 விசிலாட்டும் உருளைக்கிழங்கு எடுத்து மசிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் காய்கறிலாம் எடுத்துகிட்டு வந்து அரிஞ்சு வச்சுக்கலாங்க. அதுக்காக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாமே எடுத்து அரிஞ்சு வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகலப்பு போட்டு பெருஞ்சீரகம், கடலைப்பருப்பு, அப்புறம் நம்மளுடைய மஞ்சள் தூள், கலருக்காக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் கொட்டி நல்லா வதக்கிக்கலாம். எனி டைம் எப்போ வேணாலும் நீங்கள் வெங்காயம் வதக்குள்ளே பிஞ்சு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. குருமா வைக்கக்குள்ளே எல்லாத்துக்குமே நீங்கள் லைட்டாக சால்ட்டு போட்டுருங்க, அதிகமாக போடாதீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் கடலப்பருப்புலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த போது நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம்ல, அது கூட தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா விட்டு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பொட்டுக்கல்ல நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணி தண்ணி கூட குழச்சி நல்லா வாட்டர் நிறைய ஊற்றணும். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராகவே ஹோட்டல் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க இந்த பூரியெல்லாம் நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சுடுற பூரி புஷ்ஷுன்னு தாங்க வரும். நீங்கள் சுடுற பூரி எப்படி வரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் அப்படியே பாட்டு மூமெண்ட் பண்ணிகிட்டே நம்ம வேலையை முடித்தாதான் நமக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எனக்கு ஒரு டவுட்டு, நான் ரொம்ப நாளாக சீரியல்லாம் எப்பயுமே சீரியல்லாம் பார்க்க மாட்டேன். இந்த சிறகடிக்கிற ஆசை சீரியல் விஜய் டிவியில் வருதில்ல, அந்த சீரியலில் நான் அடிக்ட் ஆகிட்டேன். நீங்கள் யாரெல்லாம் சிறகடிக்க ஆசை சீரியல் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதில் முத்து பூரியும் மசாலாவும் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அப்புறம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அம்மா இந்த மழை டைம்லாம் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா மொறுன்னு சூடாக சாப்பிட்ருவேன். அந்த பூரி செய்யக்குள்ளவே நல்லா மொறுன்னு இருக்க கிறிஸ்பியான பூரி எடுத்து சாப்பிடுவேன். இப்போ ஹோம்லி உமனாக ஆகிட்டேன்னா அவங்க எல்லாம் பாப்பா, ஹஸ்பண்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கான சாப்பாடு ரெடியாகவும் நான் செஞ்சு வச்சுட்டு அதை எடுத்து நம்ம சாப்பிட்ணும். ஆனால் அப்போ அம்மாலாம் செஞ்சு கொடுக்கக்குள்ள அப்போ நம்ம உட்காந்து அம்மா எனக்கு வேணும்னு சொன்னால் பிளேட்டில் ஒரு பூரி கூட வச்சு கொடுப்பாங்க. இப்போலாம் அந்த ஞாபகங்கள்லாம் ரொம்ப இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பூரி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட விக்கி மோனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். பாய்.